எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு. மதுவும் கஞ்சாவும் தலைவிரிச்சு ஆடுது தமிழ்நாட்டில். இதில் வேற திமுக நேற்று திருச்சியில் மாநாடு போட்டாங்கள்ல, மிகப்பெரிய மாநாடு. அதாவது மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு பணம் இல்லை, காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய திமுக ஆளுங்கட்சிக்கு நேற்று நடந்த மாநாட்டுக்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு என்னோட அறிவு கட்டினபடி ஒரு 200லேருந்து 250 கோடி ரூபா ஆயிருக்குங்க நேற்று நடந்த ஒரு நாள் மாநாட்டுக்கு மட்டும். இப்போ இந்த மாநாட்டுக்கு மட்டும் எங்கே இருந்துங்க பணம் வந்துச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். அரசுகிட்ட பணம் இல்லை, தமிழ்நாடு அரசுகிட்ட பணம் இல்லை. அப்போ இந்த 250 கோடி ரூபாய் யார் செலவு பண்ணியிருப்பான் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ கோடி கோடியாக கொள்ளையடித்து வச்ச பணத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணாமல் தேர்தல் நேரம் வரும்போது கூட்டணி கட்சிகளை உள்ளே கொண்டு வரதுக்கு பணத்தை செலவு பண்ணுறது. அது இல்லாமல் இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் 4.25 வருஷமாக எதுவும் பண்ணாமல் மக்களுக்கு நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இதை இலவசமாக தரேன், அதை இலவசமாக தரேன்னு சொல்லிட்டு மக்களுடைய காதில் பூ சுற்றுற வேலை தான் திமுக பண்ணிகிட்டு இருக்குது. இதை விட இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மதுவால், அதாவது டாஸ்மாகை மூடுங்க அப்படின்னா மூடாத காரணத்தினால அங்கங்கே பாலியல் தொந்தரவும் 2 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் விட மாட்டேங்கிறானுங்க. போதையில் அவன் குடிச்சு போட்டு கஞ்சா அடிக்கிறானா இல்லை சரக்கு சாப்பிட்டானா சாராயம் குடிச்சானான்னு தெரியல. அதை குடிச்சிட்டு நேற்று கூட பாருங்க, கிருஷ்ணகிரியில் அந்த இடத்த கிருஷ்ணகிரியில் பார்த்து வெளியில் படுத்து தூக்கிட்டு இருந்த 75 வயசு பெரியவரோட தலையில் கள்ள தூக்கி போட்டுட்டு 70 வயசு பாட்டி ரேப் பண்ணிட்டானுங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, இன்னைக்கு மதுராந்தகத்தில் எத்தனை டெய்லி சின்ன பசங்களை ரேப் பண்ணுறது, பாலியல் வன்கொடுமை. அது திமுக கவுன்சிலரு ஃப்ளைட்டில் வர விமானத்தில் வர விமான பெண்கள் இருக்காங்களா, வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு பாலியல் சீண்டல். என்னங்க இது கொடுமையான விஷயங்க, ரொம்ப கொடூரமாக இருக்குது. இந்த மாதிரி ஆட்சி நீடிக்கணுமா சொல்லுங்க பார்க்கலாம். மேடைக்கு மேலே பேசும்போது அடுத்த 5 வருஷம் நாங்கள் தான், நிரந்தரமாக நாங்கள் தான் சொல்லி போட்டு திரு ஸ்டாலின் ஐயா பேசுகிறாங்களே, சட்டம் ஒழுங்கை பற்றி கொஞ்சமாவது கண்டுக்கிறாரா சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் பேசிட்டா அவங்க மேலே பொய்யான வழக்கு பதிவு பண்ணி எப்படிடா உள்ளதுக்கு போடணும், ஜெயிலுக்கு போடணும், மிரட்டல் கொடுக்கணும், அவங்கள ஆடு வச்சு அடிக்கணும், கூண்டாசில் ரவுடிஸை வச்சு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணுறாங்களே தவிர மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சின்ன குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க. என்ன மக்களே, இது என்னங்க ஆட்சி? இந்த ஆட்சி நீடிக்கணுமா? பாலியல் சீண்டல் பண்றவங்களை நடு ரோட்டில் அம்மனமா நிற்க வச்சு, நிர்வாணமாக நிற்க வச்சு அவங்களை கல்லாலே அடிச்சு சாவடிக்கணும் மக்களை.